கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருள் என்ன? நிறைய மக்கள் இதற்கு பொருளாக எதை கொள்கின்றார்கள் என்று சொன்னால், லா ஹாலிக இல்லல்லாஹ், படைத்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா ராஸிக இல்லல்லாஹ், உணவளிப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா முதப்பிர இல்லல்லாஹ், நிர்வகிப்பவன் அடக்கி ஆள்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா ஹுக்ம இல்லா லில்லாஹ், சட்டம் இயற்றுகின்ற அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு பொருள் கொள்கின்றார்கள். இந்த பொருள் அனைத்தும் சரியானதா பிழையானதா? சரியானதா பிழையானதா? பிழையானது. இந்த லா ஹாலிக இல்லல்லாஹ், படைத்து பரிபாலிப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா ராஸிக இல்லல்லாஹ், உணவளிப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா முதப்பிர இல்லல்லாஹ், நிர்வகிப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இது மட்டுமல்ல இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டுள்ள நோக்கம். இது மட்டுமல்ல இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டுள்ள தேட்டம். லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டுள்ள தேட்டம், நோக்கம், லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நாம் அதனால் தான் இந்த கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை திரும்ப திரும்ப நாம் பயிற்றுவிக்கின்றோம் என்று சொன்னால் இது மிகப்பெரிய